வணக்கம். சோஷியல் மீடியாவே பத்தி எரிய வச்சு ஒரு பயங்கர வைரல் போஸ்ட் பத்தி தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். அப்படி என்னதான் இருக்கு அந்த போஸ்ட்ல? வாங்க பார்க்கலாம். அந்த பதிவோட தலைப்பே அதிரடியா இருக்கு பாருங்க. இலவசங்கள் நாட்டை அழித்து விடுமா? அடடடா, என்ன ஒரு சீரியஸான கேள்வி. நாம இப்போ இத பத்தி தான் விவாதம் பண்ண போறோமா? நிஜமாவா? சரி. இந்த விவாதம் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த இலவசங்கள் பத்தி தன்னோட கவலைய தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி ஒருத்தர் போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட் தான் இப்ப காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம நாட்டையே தலைகீழா கவிழ்க்க போற அளவுக்கு அந்த இலவசங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு அந்த பதிவு ஒரு கேள்வியை வைக்குது. அது என்னென்னு பார்க்க நீங்க ரெடியா? இதோ இந்த லிஸ்ட் பாருங்க. ரேஷன்ல கொடுக்கற அரிசி, ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்கற மதிய உணவு, அப்புறம் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம். சீரியஸா சொல்றீங்களா? இதுதான் ஒரு நாட்டையே அழிச்சிடுமா? அட பாவமே, அந்த மதிய உணவுல போடுற சாம்பாரும் கூட்டுமா நம்ம பொருளாதாரத்தையே காலி பண்ண போகுதா? நம்பவே முடியலையே. இப்போதான் கதையில ஒரு ட்விஸ்டே வருது. இந்த போஸ்ட் நாணயத்தோட இன்னொரு பக்கத்தையும் நமக்கு காட்டுது. அதாவது அதிகார வர்க்கத்துக்கு கிடைக்கிற சலுகைகள். வாங்க அதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். இப்ப அந்த போஸ்ட் நம்ம கிட்ட என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் கணக்கு பாப்போமா அப்படின்னு கேக்குது. எல்லாரும் கொஞ்சம் சீட்ல நல்லா உட்கார்ந்துக்கோங்க, ஏன்னா இப்ப வரப்போற நம்பர்ஸ கேட்டா தலை சுத்திடும். அந்த பதிவின்படி நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட மாச சம்பளம் மட்டும் 2,80,000 ரூபாய். அடேங்கப்பா, ஒரு நிமிஷம். இது வெறும் ஸ்டார்டிங் தான். இது வெறும் பேசிக் பே மட்டும்தான். மத்ததெல்லாம் இனிமே தான் வரப்போகுது. அடுத்ததா, விருந்தினர்களை உபசரிக்கிறதுக்கு மட்டும் மாசம் 45,000 ரூபாய் அலவன்ஸா. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தா நாம எவ்ளோ செலவு பண்ணுவோம். இதுக்கு பேரு அலவன்ஸா? வெயிட் பண்ணுங்க, இன்னும் லிஸ்ட் முடியல. டெல்லியில ஒரு பெரிய சொகுசு பங்களா, அதுக்கு வாடகை கிடையாது, கரண்ட் பில் கிடையாது, தண்ணி பில்லும் கிடையாது. 24 மணி நேரமும் இசட்+ பாதுகாப்பு, அரசு காரும் டிரைவரும், வீட்டு வேலை செய்ய ஆட்கள். அப்பப்பா, இந்த லிஸ்டுக்கு ஒரு முடிவே இல்லையா? நீங்க என்ன நினைச்சீங்க? ரிட்டையர் ஆனா இதெல்லாம் நின்னுடும் தானே? அங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. வாழ்நாள் முழுக்க பாதி சம்பளம் பென்ஷனா வரும். அது மட்டும் இல்லாம வீட்டு உதவியாளரும் டிரைவரும் கூட வாழ்நாள் முழுக்க இலவசமாம். என்ன ஒரு வாழ்க்கை! ஆக மொத்தம் அந்த பதிவு என்ன சொல்ல வருதுன்னா, ஒரே ஒரு அதிகாரிக்கு நம்ம வரி பணத்திலிருந்து ஒரு வருஷத்துக்கு ஆகிற செலவு தோராயமா 5 கோடி ரூபாய். என்னது, 5 கோடியா? நம்ப முடியுதா உங்களால? சரி, இப்ப இந்த போஸ்ட் அது சொன்ன 2 விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து தன்னோட கடைசி பாயிண்ட்டுக்கு, அதாவது ஒரு பஞ்ச் லைனுக்கு வருது. இத பாருங்க. ஒரு ஏழைக்கு கிடைக்கிற சில 100 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் இலவசம். அது நாட்டையே அழிச்சிடுமா. ஆனா அதிகாரிகளுக்கு வர்ற கோடிக்கணக்கான ரூபாய் செலவு மட்டும் அவங்களோட உரிமையா, சலுகையாம். என்ன ஒரு தர்க்கம், என்ன ஒரு நியாயம்? கடைசியா அந்த பதிவு ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லி முடியுது. பசியோடு இருப்பவனுக்கு உணவு கொடுப்பது இலவசம் அல்ல, அது ஒரு நலத்திட்ட அரசின் கடமை. இத்தனை நேரம் கிண்டலா பேசின அந்த பதிவு இந்த ஒரு வரியில தன்னோட மொத்த வாதத்தோட ஆழத்தையும் உணர்த்திருச்சு. கடைசியில அந்த பதிவு நம்மகிட்ட விடுற கேள்வி இதுதான்: சிந்தியுங்கள் மக்களே. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.